அனைவருக்கும் வணக்கம். வாசல்லால் நாம், வாசலுக்காக நாம். அதாவது ஒரு இளம் தம்பதியர், அவர்களுக்கு ஒரே ஒரு குழந்தை, ஒரு வருட குழந்தை. அந்த குழந்தை மிகவும் அழகாகவும் நல்ல ஒரு லட்சணமாகவும் இருந்தது. பெண் குழந்தை. அதுக்கு பெயரே அழகு என்று தான் வைத்தார்கள். நவநாகரிக காலத்திலும் அழகு என்றுதான் பெயர் வைத்தார்கள். அந்த கணவன் தன் மனைவி மேல் எப்பொழுதுமே சிடுசிடுவென வருவான். இந்த பெண்ணோ இதை பெரிதுபடுத்தாமல் சிரித்து கொண்டே காலத்தை ஓட்டி வந்தாள். ஆனால் அவன் விட்டபாடில்லை. தினமும் இதே ஒரு பேச்சு தான் அவனுக்கு. அப்பொழுது அந்த குழந்தை சிரிக்கும். சிரித்தால், இந்த விவரம் தெரியாத குழந்தை பருவத்திலேயே நீ என்னை பார்த்து கலாட்டா செய்து சிரிக்கிறாயா அப்படி என்று அந்த குழந்தையை ஒரு தட்டு தட்டுவான். இந்த பெண்மணியோ மனைவியோ அதற்கும் சிரிப்பாள். குழந்தையை தட்டுகிறீர்கள், அது மேலும் சிரிக்கின்றது என்று சிரிப்பாள். நீ சிரிப்பதை பார்த்துதான் அதுவும் சிரிக்கிறது என்று மேலும் தட்டுவான். சரி, இனி இந்த வில்லன்ட்ட குழந்தையை கொடுத்தா குழந்தையோட உடம்புல ஏதாவது ஊனப்படுத்தி விடுவான் என்று பயந்துவிட்டு அந்த குழந்தையை இவனிடம் பேசும் பொழுது எடுத்து வருவதில்லை, அருகில் எடுத்து வருவதில்லை. ஏன் குழந்தையை உன் பக்கமே வைத்துக் கொள்கிறாய்? அப்பனிடம் ஒட்ட விட மாட்டாயா என்று கத்தினான். அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை அப்படி என்று எடுத்து வருகிறாள். குழந்தை அந்த நேரம் பார்த்து அழுகின்றது. என்னிடம் வர மறுக்கின்றா என்று ஓங்கி அடித்தான். அந்த குழந்தை மீண்டும் கதறியது. ஓங்கி ஓங்கி அடித்தான். ஒரு வருட குழந்தையை என்ன செய்வது? தத்தி தத்தி அது நடந்து போய் படுக்கையில் ஏறி படுத்து விட்டது. சரி, காலையில் எழுந்து வா, உன்னை கவனித்துக் கொள்கிறேன் என்று சொல்கின்றான். அது அவனிடம் தகப்பனிடம் செல்லவே பயந்து விட்டது. மனைவியிடம் கேட்டான், என்ன நீ அந்த குழந்தைக்கு பயிற்சி கொடுத்தாயா என்றான். கண்டிப்பாக இல்லை, அப்படியெல்லாம் இல்லை. தகப்பனும் தாயும் இரண்டு கண்கள் மாதிரி. மனிதனுக்கு எப்படி இரண்டு கண்கள் அவசியமோ அதுபோல குழந்தைகளுக்கு பெற்றவர்கள் இரண்டுமே இரண்டு கண்கள் மாதிரி என்று சொன்னாள். நீ எனக்கு பழமொழி சொல்றியா? உன்னை பார் என்று அடித்தான். அடிக்கும் பொழுது அந்த குழந்தை ஓவென்று அலறியது. தூங்க போவதன் மாதிரி தூங்கினாய், இப்பொழுது உங்கள் அம்மாவை கைவிட்டவுடன் அலறுகிறாயா என்று ஓங்கி அடித்தான். இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டால் அந்த தாய்க்கு மனம் கேட்கவில்லை. அவன் என்ன சொன்னான்? 2 பேரும் காலையில் ஓடிவிடுங்கள், என் முகத்தில் விழிக்காதீர்கள் என்றான். அதன் பிரகாரமே இந்த பெண்மணி ஒரு மெயில் அனுப்பிவிட்டாள் தன் கணவருக்கு. இவன் உறங்கும் பொழுது லேப்டாப்பை எடுத்து மெயில் அனுப்பினாள். தினம் தினம் நாங்கள் ஒரு வருட குழந்தை, நம்ம குழந்தை, நானும் திருமணமானதிலிருந்து அந்த குழந்தையும் நானும் உன்னிடம் சிக்கி தவிக்கின்றோம். உன்னுடைய சமாச்சாரத்தை, துன்புறுத்தலை நான் உன் வீட்டாரிடமும் என் வீட்டாரிடம் இதுவரைக்கும் ஒரு சின்ன இதை கூட சொன்னதில்லை. நீ அதனால் நீ ரொம்ப கௌரவம் மிக்கவனாக வாழ்கிற மாதிரி நீ நடிச்சுக்கிட்டு இருக்கிற. இனிமேல் உன்னிடம் இருக்க முடியாது. குழந்தையும் மனம் பாதித்துவிடும், என் மனமும் பாதித்துவிடும். எதிர்த்து பேசினால் பிரச்சனை பெரிதாகிவிடும். யாரோ ஒருவர் மரணம் சம்பவிக்க நேரிடும். நான் உன்னிடம் இருக்க மாட்டேன். நாங்கள் எங்கோ செல்கின்றோம். என்னுடைய நகையெல்லாம் நீயே வைத்துக்கொள், வைத்து பிழைத்துக்கொள் என்று விட்டுவிட்டு ஒரு செக்யூரிட்டியிடம் கால் டாக்ஸியை கூப்பிட சொல்லி இவன் எழுவதற்குள் எழுந்து ரயில்வே ஸ்டேஷன் போய் ரயில் ஏறிவிட்டாள். எங்கே செல்கின்றேன் என்று என்னை தேடாதே, எப்பொழுதும் என்னை தேடாதே. எங்கிருந்தாலும் நாங்கள் நலமாக வாழ்வோம். உன் வேலையை நீ கவனித்துக்கொள். நீ நலமாக வாழ்வதை பார்.
நீ இப்படியே காலத்தை ஓட்டிக்கொண்டு எல்லாத்தையும் ஏமாற்றி கொண்டு காலத்தை ஓட்டாதே. நாங்கள் நலமாக இருப்போம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என் பெற்றோர்கள் வீட்டுக்கு சென்றால் நீ அங்கு வருவாய். உன் பெற்றோர்களிடம் புகார் சொல்லியும் பிரயோசனமில்லை. நான் அவர்கள் மனதையும் புண்படுத்த விரும்பவில்லை. நாங்கள் நலமாக இருப்போம், நீயும் நலமாக வாழ்ந்து காண்பித்துவிடும் என்று சொல்லிவிட்டு எழுதிவிட்டு மெயில் அனுப்பிவிட்டு சென்று விட்டாள். இதுவல்லவோ மனிதன் பக்குவமாக நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் சிக்காமல் தப்பிக்கலாம். நமக்கும் நல்லது, மற்றவர்களுக்கும் நல்லதல்லவா? தங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்வது VS ரோமா, கோயம்புத்தூர்.